திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. இந்த உலகத்துல ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். தவிர்க்க முடியாத விஷயங்கள். மற்ற விஷயங்கள் எது வேணாலும் தவிர்த்துக்கலாம். ஆனா பிறப்பையும் இறப்பையும் தவிர்க்கவே முடியாது. என்ன பாடுபட்டாலும் நடந்தே தீரும். ஆனா அது இறைவனுடைய ஆத்மீகம். பிறந்துட்டோம், இறப்பை தடுக்க முடியுமா? ஒரு காரணமும் முடியாது. சரி, இந்த இறப்பு நமக்கு எப்ப வரும்னு தெரியுமா? தெரியாது. நெருநல் உளனொருவன் என்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. யாருக்கும் தெரியாது எப்ப மரணம் வரும்னு, யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த மரணத்தை வெல்ல நம்மால் முடியுமா? முடியும். எப்ப முடியும்னா, எப்போ எப்போது பிறப்பை வெல்கிறோமோ அப்போ நம்மால் இறப்பையும் வெல்ல முடியும். ஜனனத்தை வெல்லுகின்ற பொழுது மரணத்தையும் வெல்ல முடியும். மரணத்தை வெல்வதற்கு என்ன வழி? இந்த உடம்புல இருந்து உயிர் பிரியும் பொழுது யமதூதர்கள் இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு கொண்டு போவாங்களாம். அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு சின்ன பிள்ளையா இருக்க விட்டுருவோன்னு நினைக்க மாட்டாங்களாம். இவங்க வயசானவங்களை விட்டுருவோன்னு நினைக்க மாட்டாங்களாம். யாரா இருந்தாலும் சரி, காலம் முடிஞ்சுதான் கூட்டு போயிடுவாங்க. இந்த நிர்பந்தத்தை எல்லாம் நீக்குவதற்கு என்ன செய்யலாம்னா, இறைவனுடைய திருவடியை நாட வேண்டும். அருமையா அப்பர் சுவாமிகள் திரு வாட்போக்கி என்ற தளத்திலே அருளி செய்கிறார். கால பாசம் பிடித்தெழு தூதுவர் பாலகர் இளையர் பழையர் எனார். அவங்களுக்கு சின்ன பிள்ளை பெரிய ஆளு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கால பாசம் பிடித்தெழு தூதுவர் பாலகர் விருத்தரு பழையார் எனார். அப்போ இந்த நிர்பந்தத்தில இருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ஆல நீழல் அமர்ந்த வாட்போக்கியார் சீலமார்ந்தவர் செம்மையுள் நட்பரு. வாட்போக்கியில எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாரே ரத்னகிரீஸ்வர பெருமான், ராஜலிங்க பெருமான். ராஜலிங்க பெருமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு ஆகிய துன்பங்கள் அறவே நீங்கும். இவங்களுக்கு குருமூர்த்தியினுடைய திருநாமம் ராஜலிங்க மாணிக்க வாசக பெருமானார். நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். எங்களுக்கு அந்த திருநாமத்துடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. ஆகவே வாட்போக்கி பெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம், செம்மையுள் நிற்போம், பிறப்பு இறப்பு எனும் துன்பத்தை அறவே நீக்கி நல்வாழ்வு வாழ்வோம். இன்பமயமான இறைவனுடைய திருவடியை நாடுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவ. திருச்சிற்றம்பலம்.